எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அன்னைக்கு எடுத்த விலாக் தான் ரொம்ப ரொம்ப லேட்டாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, காலையில் எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சுழியம் அண்டு பஜ்ஜி இது எல்லாமே ரெடி பண்ணி ஒன் பை ஒன்னாக போட்டுட்ருந்து எடுத்தாச்சு. இது வந்து சுழியம். யாருக்கெல்லாம் சுழியம் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். எப்போவுமே வந்துட்டு தீபாவளினாவே ஒரே ஜாலி இந்த பலகாரம்லாம் சாப்பிட்றதுக்கு தான். அப்புறம் வந்து பஜ்ஜி காலையில் வந்து பஜ்ஜியும் சுட்டாச்சு. அது கூடவே அந்த எண்ணெயிலே நல்லா போட்டு பஜ்ஜியும் ரெடி பண்ணி பஜ்ஜி சுட்டாச்சு. அதுக்கப்புறம் சுழியும் பஜ்ஜி வடை இது 3 வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இட்லி அதுக்கப்புறம் சட்னி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம நேற்று வந்து தீபாவளிக்கு நாள் வச்ச கோன் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூ கொஞ்சம் கட்டிகிட்டு இருந்தேன் சாமிக்கு படைக்கிறதுக்காக. பூவெல்லாம் கட்டிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் பூ இருந்தாலும் அது வந்து அழகாக மாலை மாதிரி கட்டலாம். கட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் மாமா ஃபோட்டோவுக்கு வந்துட்டு மாலை போட்டுட்டேன். இந்த மாதிரி தான் அந்த மாலையை போட்டிருந்தேன். கொஞ்சம் பூ இருக்கிறதுனால வருத்தப்பட வேண்டாம். ஒன்று ஒன்றா நீட்டில் வச்சு கட்டி இந்த மாதிரி போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணுறாங்க இங்கே. ஆனால் எங்கள் வீட்டில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடுவோம். பட் என்னன்னு எனக்கு புரியல. இப்படி தான் கொண்டாடணும் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு இயர் இது வந்து செகண்ட் இயர் கொண்டாடுறோம் தீபாவளி. ஸோ வந்து அதுக்கப்புறம் வெடியெல்லாம் வெடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஹஸ்பண்டோட அவுட்ஃபிட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இது என்னோடய அவுட்ஃபிட்டு. இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குற ட்ரெஸ்ஸு மீஷோவில் வாங்கினதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அது அம்மா வீட்டில் கொஞ்சோண்டு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க ஸ்வீட்டு. அப்புறம் வந்துட்டு அந்த இதுவும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் எல்லாமே போட்டு நல்லா ஒரு வெளுத்து கட்டிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து வெடி வெடிச்சிட்டு புஸ்வானம் வெடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த தீபாவளி எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். ஹாப்பி தீபாவளி ஆல். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த தீபாவளி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இருந்தாலும் என்ன தான் சொன்னாலும் அம்மா வீட்டில் கொண்டாடுற அந்த தீபாவளி ஃபீல் வந்து இங்கே எனக்கு அவ்வளோ வரல. அது ஏன்னு தெரியல. மற்றபடி ஓகே. என்ன தான் இருந்தாலும் அம்மா வீடு தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ ஹாப்பியாக நாங்களும் தீபாவளியை என்ஜாய் பண்ணணும். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாய். அப்புறம் நைட்டு வந்து டின்னருக்கு என்ன சாப்பிட்டேன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இட்லியும் அப்புறம் கொஞ்சோண்டு மீந்து போன இருக்கு இல்லையா அந்த கறி குழம்பு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. பாய்.